பாஸ், மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் 23,200 நமக்கு ஒரு பாட்டம் லெவல் ஆகும், 23,300 நமக்கு ஒரு டாப் லெவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப 23,200 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாம மார்க்கெட் ஹியூஜா ஃபால் ஆக ஆரம்பிச்சது. முடிவில் 22,904 மார்க்கெட் முடிஞ்சது. அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் உலக நாடுகள் எல்லாத்து மேலேயும் அவர் வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போட்டிருந்தாரு. இந்த டாக்ஸஸ் படிப்படியாக எல்லா கண்ட்ரிலும் மேலேயும் எஃபெக்டிவ் வரும்னு சொல்லியிருந்தாரு. ஆஃப்டர்நூன்ல சைனா கவர்மெண்ட் அதிரடியா அமெரிக்கா மேல 34% டாக்ஸஸ் போட்டிருக்காங்க. இதனால உலக நாடுகள் மத்தியில் ஒரு பேனிக் நிலவிட்டு இருக்குது. இதுல ஃபிட்சி, டாக்ஸ், கேக்ஸ் முதல்ல எல்லா மார்க்கெட்டும் இன்னைக்கு ஹியூஜா ஃபால் ஆயிருக்கு. இப்போ அமெரிக்க மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 3% மேல ஃபால் ஆயிட்டு இருக்கு. வாங்க நம்ம சார்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 23,200 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிருப்போம். ஜஸ்ட் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எஸ்டிஆர் செக் பண்ணி பாருங்களேன். நம்ம எந்த லைன் 0க்கு மேல இருக்கோ அதை பை பண்ணி இருக்கணும். அப்ப எந்த லைன் மேல இருக்கு? நமக்கு ரெட் கலர் லைன் மேல இருக்கு. 210ல பை பண்ணி இருந்தாலும் மேல 370 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக 22,850 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் லோட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பாருங்களேன். நமக்கு வந்து புட் சைட் ஃபுல்லா பையிங் வச்சிருக்காங்க. அடுத்த கால் செல்ல சில ஸ்ட்ரைக்ஸ்ல நமக்கு பையிங் இருக்கு. இம்பார்ட்டன்ட் லெவலா 22,950 புட் ஆப்ஷன்ல ஹியூஜா பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 22,950 கால் ஆப்ஷன்லயும் ஹியூஜா செல்லிங் இருக்கு. இப்போதைக்கு கால் செல்ல எந்த ஸ்ட்ராங் பையிங் இல்ல. எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்தால புட் சைட் ஃபுல்லா பையிங் வச்சிருக்காங்க. இதுல கால் செல்ல இன்டர்மீடியட்ல பையிங் இருக்கு. 22,950 புட் ஆப்ஷன்ல நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கா பையிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 22,950 கால் ஆப்ஷன்லயும் ஹியூஜா செல்லிங் இருக்கு. ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் எதுவுமே ஃபார்ம் ஆகுதுனால இவங்க ஒன் சைட் செல்லிங் வச்சிருக்கிறது நமக்கு இதுல தெளிவா தெரியுது. இப்போ நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் SGX நிஃப்டி செக் பண்ணி பார்த்ததுலயும் நமக்கு 300 பாயிண்ட்டுக்கு மேல ஃபால் ஆயிருக்கு. அப்ப மண்டே மார்க்கெட் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கா இருக்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இந்த 10 இப்ப இருக்க நியூஸ் மட்டும் தான் மண்டே மார்க்கெட் ஏதாவது நியூஸ் வந்து இந்த 10 கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் MSCI ஃபுல் கன்வர்ஷன் பண்ணி ட்ரை பண்ணுங்க. என்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.